ஐயோ என்னன்னு தெரியல, நம்ம தலை வந்து இவ்வளவு பொறுமையா இருக்கிறாப்புல இந்த படத்துல. எப்படி புரியும், எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீ புரியுற மாதிரி புதுசா கல்யாணம் வாங்கினவங்க நேரம் முதல்ல இருக்கிற போகாதீங்க. முதல்ல இந்த படத்தை பாருங்க, பிஞ்சிலே போயிடுச்சு. பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணீங்க. எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எவ்வளவு முடிஞ்ச கழுவி ஊத்துங்க. விடாமுயற்சி தலைப்பு என்னமோ ஒரு ஆக்ஷன் படம் நினைச்சேன். ஆனா இந்த படம் வந்து சென்டிமெண்ட் த்ரில்லர், அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த சென்டிமெண்ட் த்ரில்லர்னா குடும்பம்னா என்னன்னு அது அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாப்புல அஜித். மனைவினா என்ன, கணவன்னா என்ன, அதுதாங்க படம். அதுதான் விடாமுயற்சி. ரொம்ப பேர் பேனரை பார்த்தவொடனே ரொம்ப மாசா இருக்கும் போல் தெரியுது இந்த படம். துணிவு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? துணிவு மாதிரி இருக்கும், தீனா மாதிரி இருக்கும், வெட்டு குத்து இதெல்லாம் இருக்கும் போல தெரியுது. ஒரு கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா படம் போய் உட்காந்தா கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த படம் பாக்குறது 50% பொறுமை இருந்தா அதை பார்க்க முடியும். ஏன்னா அஜித் படம்லாம் வந்து ரொம்ப மாசா தான் எதிர்பார்ப்பாங்க, புரியுதா? ஒரு டெரரா விசில் அடிச்சுக்கின்னு எங்க தலை விசில் பறக்கங்க இருக்கு. ஆனா இந்த படம் ஓப்பனிங்லயே வந்து ஒரு ஆடம்பரம் இல்ல. அந்த டைட்டில் போடுறதுக்கு தான் ஆடம்பரம். அதுக்கப்புறம் அஜித்தை காமிக்க ஏதோ ஒரு அஜித்தை காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அஜித் ஸ்கிரீன்ல காமிச்சு எப்படி இருக்கும், புரியுதுல? ஒரு கைத்தட்டு. ஆனா இந்த படத்துல வந்து அது குடும்ப கதையாக காட்டினவனே படம் வந்து எல்லாம் பொறுமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னன்னு தெரியல, நம்ம தலை வந்து இவ்வளவு பொறுமையா இருக்கிறாப்புல இந்த படத்துல. அதுதான் அஜித். நான் சொல்றப்ப எவன் ஒருத்த குறை சொல்றானோ கொலைக்கிறானோ அவன் நாய் தான். அதுவே வந்து சரியான கமிட் போட்டாங்க. அதை பத்தில கவலைப்படக்கூடாது. வாழ்க்கைன்னு ஒண்ணு உடஞ்சு போனா ஒட்ட வைக்க முடியாது. ஒட்ட வைப்பிய அது எவன் குடும்பம் தான், உன் குடும்பம் என் குடும்பம் யாரு குடும்பம் இருந்தாலும், பெரிய மில்லர் யாரா இருந்தாலும் குடும்பம் செதறி போச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாது ராஜா. எல்லாத்தையும் ஒட்ட வைக்கலாம். ரூபா நட்டு குழஞ்சு கீஞ்சி போனா கூட ஒட்ட வச்சு மாத்தலாம், புரியுதா? வாழ்க்கைன்னு கீஞ்சி போச்சுன்னு வச்சுக்க, கீஞ்சுதான், புரியுதா? அது ஒரு ஃபேமிலி பாக்குறதுக்கோசம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுக்கிறாப்பட, அவ்வளவுதான். அது நடிகர் இது டைரக்டர் திருமேனி, அவர் பேர் என்ன ஏதோ எடுத்துக்கிறாரு, அவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறாரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா படம் வந்து வீட்டை காமிக்க ஓரளவுக்கு புரியுது. வெளிநாட்டுல இது மாதிரி ஷூட்டிங் எல்லாம் நான் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அது மாதிரி லொகேஷன் நான் இது வரைக்கும் எந்த படத்துல பார்த்தது அவ்வளவு ஹாலிவுட் ரேஞ்ச். மெக்கனிஸ் கோல்டு படம் பாரு, இந்த பாலைவனம் மாதிரி இந்த குதிரை சேசிங் கார் சேசிங்லாம் அந்த மெக்கனிஸ் கோல்டு. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்து படத்துல பாரு இது மாதிரி தான் இருக்கும். இந்த டிவி மாதிரி இருக்கும், ஒரு கார் போவோம், ஒரு குதிரை போவோம், ஃபுல்லா மணலா இருக்கும். அது மாதிரி ரேஞ்சுக்கு இருக்குது அந்த படம். அவருக்கு மங்காத்தா மாதிரி நல்லா கரெக்டா தான் இருக்குது. அவர் ஆக்ஷன் கிங்கே கிடையாது இதுல. ஆனா இந்த படத்துல பார்த்தா சண்டை போடணும்னு நினைச்சா நிறைய சண்டை போட்டுருக்கலாம், நிறைய விட்டு கொடுத்துக்கிறாரு, புரியுதுல? சண்டை ஏன்னா அவர் ஆக்ஷன் கிங்குன்னா சாதாரண ஆள் இல்ல, பிளாக் பெல்ட் வாங்கினார். இருந்தாலும் அஜித்துக்கோசம் நல்ல யூக்கலா வந்து அந்த ஸ்டென்ட் திலீப் சுப்ராயன் நல்லா பண்ணியிருக்காரு. தானே அவரு கரெக்டா தான் ஃபயராவே இருக்கிறாரு. ஆக்ஷன் கிங்கோட ஃபயரா இருக்கிறாரு. அப்படிதான் இருக்கணும். அதாவது அவர் தான் ஃபயரா இருப்பான்னு நினைச்சேன், அர்ஜுன் தான் ஃபயரா இருப்பான்னு நினைச்சேன். அவர் சுருட்டு பூச்சிங்க. ஆனா ஆரோ வந்து பயங்கர பவரா இருக்காரு. அதாவது ரகுவர மாதிரி. இந்த வில்லன் அர்ஜுனோட கூட ஒரு பொண்ணு அவங்களோட கேரக்டர் வில்லன் செட் ஆகுது, அது கரெக்டா இருக்குது. நம்ம வந்து இந்த படம் கூட பாத்துக்கலாம். நம்ம இன்னொரு படம் வந்து அஜித் கூட போலீஸ் கேரக்டர்ல இருப்பாங்க, ஃபைட் எல்லாம் போனவங்க பாத்துக்கல. அந்த படத்துல கூட பாருங்க, வலிமை அதுல இருக்காங்களே ஒரு போலீஸ் கேரக்டர், அவங்க பேர் தெரியல. அதே மாதிரிதான் இவங்களும் ஃபைட் எல்லாம் நல்லா பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஹோப் இருக்குது அவங்களுக்கு, நல்ல மாடலிங்கா இருக்கிறாங்க அவங்க. ரஜினா மாடலிங்கா, அவங்களுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்குது, திருப்பி கம்பேக் இருக்குது படத்துல. அது என்ன சொல்றது, பிஞ்சிலே போயிடுச்சு. அது யாருக்கு வேணா இப்ப நல்லா இசை அடிக்குது, அவ்வளவுதான், புரியுதா? ரஜினிக்கும் சரி நிறைய பேருக்கு அடிச்சுக்கிறா போல, நல்லா அடிச்சுக்கிறா. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங், இந்த சாங் எல்லாம் வந்து பார்த்தா மாதிரி தான் இருக்குது. ரஜினிக்கு பண்ண மாதிரி ஓப்பனிங் சாங், இந்த ஒரு கல்யாணத்துல பாடுற மாதிரி, ஒரு பார்ட்டியில பாடுற மாதிரி. ஆனா நல்ல மியூசிக் இருக்குது. கோச்சிக்காதுங்க, நல்லா அடிச்சுக்கிறா போல. வளர்ற இசை கலைஞர் தானே, வாழ்த்த தான் செய்யணும். படத்துல என்ன மைனஸ் எல்லாம் வர்றவங்களா என்னன்றாங்க, ஒரு கிரிப் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கே வெட்டணும், குத்தணும், கற்பழிக்கணும், இதானே நீ எதிர்பார்க்கிற? திருசா திரும்ப கடத்தி வைக்கணும், சேசிங் பண்ணி பிடிக்கணும், காணாம தேடணும். அதுதான் தெரியல. பதட்டம் இருக்கணும். போய் காப்பாத்துற மாதிரி ஸ்பீடா இருக்க கூடாது. வண்டியில போய் ஸ்பீடா போய் காப்பாத்தி உடச்சு கண்ணாடி உடச்சு கீழே விழுந்து புரியுதா? வில்லனை அடிச்சு சாவச்சிட்டு மீட்டிங் வருதுன்னா இது அது குதிரையில எட்டுன்னு வர முடியும். ஒரு மனைவி காணணும்னா முதல்ல பதட்டம். யாரு எட்டுன்னு போனாங்க? சென்னையில காணாம போயிட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குது. சொல்லு, மனைவி சென்னையில தொலைஞ்சு போயிட்டாங்களா? இல்ல எந்த நாடு, மொழியே தெரியல, லாங்குவேஜே பேச முடியல. அஜித்தாலே அவருடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. அவங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. உண்மைதானே? எப்படி புரியும், எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீ புரியுற மாதிரி ஒரு கமிஷன் ஆபீஸ் இருக்கணும், அவருக்கு புரியல. அவரே அவங்க ஆளா இருக்கிற மாதிரி தெரியும் காட்டுறாங்க. ஆனா கடைசியில இல்ல, அது ஒரு மாபியா கேங்க். அப்போ அந்த நாட்டுக்கே தெரியப்படுத்துறாங்க, ஓ இது மாதிரி கேங்க் இருக்குதா. அதுதான் கதை. இந்த படம் பார்க்கணும்னா நிச்சயமா சொல்றேன், பொறுமையா இருந்தாதான் வெற்றி பெறும். அவசரப்பட்டா வெற்றி பெறாது. ஏன்னா அந்த அரை மணி நேரம் அந்த இன்ட்ரோலுக்கு மேல வந்து, ஏன்னா எல்லாத்தையும் உடைச்சிடலாம், ஒட்ட வைக்கலாம். குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னா ஒட்ட வைப்பியா? ஒட்ட வைக்க முடியாது. அதை காப்பாத்த துடிக்கிறதா என் வலிமை. இதுதான் கதை. இது எனக்கு நான் ஏன் இது மாதிரி பேசுறேன்னா, என்னோட அனுபவத்துல கிட்டத்தட்ட நான் எல்லா படமும் பார்த்தேன். எம்ஜிஆர் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான்
நான் சினிமாவை நேசிக்கிறேன். அது கமலா இருந்தாலும், ரஜினியா இருந்தாலும், விஜய் சேதுபதியா இருந்தாலும், அஜித்தா இருந்தாலும், யாரு படம்னா எங்கெங்க லாகிங் இருக்குது, எங்கெங்க மிஸ்டேக் இருக்குது, என்ன ஸ்டோரி, என்ன ஸ்கிரீன் பிளே, இது 1/4 மணி நேரத்துல நான் கதையை கண்டுபிடிக்கிறேன். ஃபுல்லா பார்க்க வேண்டியது, ஆனா உட்காந்து பார்க்கணும். அதுதான் 1/4 மணி நேரம் பார்த்துட்டு வெளியே வரவங்க கிடையாது. இது மாதிரி பேட்டி எல்லாம் கொடுக்க முடியாது என்னால. நான் சொல்றது புரியுதா? இன்டர்வியூக்கு அப்புறம் கதை திறந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பிடிக்கலன்னு இல்ல, இது கதை எங்க திரும்ப நிக்க வைக்கிறாங்கன்னா ஃபுல்லா பார்க்கணும். பாரு, எல்லாம் முகூர்த்த நாளா இருக்குது. புதுசா கல்யாணம் வாங்கினவங்க நேரம் முதலிரவுக்கு போகாதீங்க. முதல்ல இந்த படத்தை பாருங்க. கணவன் மனைவினா என்ன புரிஞ்சுக்கின்னு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா? ஏன்னா அவருடைய குடும்பம், அவர் எந்த நாட்டுல சம்பாதிக்க போனாலும் தன்னுடைய சாலை நம்ம கிட்ட தொடர்புல இருக்கிறாரு. பசங்களை பார்த்துக்க கொண்டுக்கன்னு. அதனால குடும்பமா பார்க்க வேண்டிய படம். குழப்பம் இல்லாம போங்க. ஓகேவா? குடும்பமா பாருங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆகுறதுல லவ் பண்றவங்களும் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிங்க. எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு முடிஞ்ச கழுவி ஊத்துங்க. நல்லா வாழ்த்துங்க. புரியுதா? ஓகேவா? வணக்கம்.